ஆமாம்மா இருங்கம்மா போகலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹே காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே இவங்க ரெண்டு பேரையும் காமிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்வா கல்யாணி அவங்க அம்மா எப்படியோ கிருஷ்ண கூப்பிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, கல்யாணி அவங்க அம்மாவாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோயிலில் கிருஷ்ண பார்க்கறதுக்காக கிளம்புவாங்க. அப்போ முத்து வருவான். சாரி சார், நேற்று என்னால் வர முடியல, இன்னைக்கு நீங்கள் எங்கெங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லுவான். இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்ப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு மட்டும் போகணும், ஒருத்தவங்களை பார்க்க வேண்டியது இருக்கு, அங்கே மட்டும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுப்பாரு. இவங்களும் எல்லாரும் ஒன்றா போவாங்க. போகும்போதே பேசிட்டு போவாங்க. யார் யார் எப்போ மீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பப்போ கடவுளாக பார்த்து இது பண்ணுறது தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் முன்னாடி செஞ்ச பாவம் தான் இப்போ எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. முத்து ஃபீல் பண்ணாதீங்க சார், தெரியாமல் எல்லாரும் தப்பு பண்ணுறது தான் சொல்லிட்டு முழுசாக என்னன்னு கேட்க மாட்டான். கோயிலுக்கு இவங்க இறங்கிடுவாங்க. முத்து சொல்லுவா, சார் நான் அர்ச்சனை வாங்கிட்டு வரேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி விட்டுருவான். இவங்க கல்யாணி அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ரோகிணி அவங்க அம்மா பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. கிருஷி இவங்க கிட்ட போகவே மாட்டான். இவங்க சொல்லுவாங்க, நான் தான்ப்பா அவங்க பெருப்பா பெருமான்னு சொல்லிட்டு. அப்பயும் அவன் போக மாட்டான். உடனே ரோஹிணி அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க அவன் தெரியாதவங்க கிட்டலாம் யார்கிட்டயும் போக மாட்டான், பழக மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. திடீர்னு பார்த்தா முத்து வருவான். முத்துக்கு ஒன்றுமே புரியாது. இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு வருவான். கிருஷ் முத்துவை பார்த்தோன்னே போய் முத்து கட்டி பிடிச்சி பயங்கரமாக கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். மீனா ஆண்டி வரலையா சொல்லிட்டு கேட்பான். மீனா வெளில போயிருக்காடா, ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமேட்டா முத்து போயிட்டு கேட்பான், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இவங்களை நான் தாம்மா சவாரி ஏற்றிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். கல்யாணியோட ரோகிணியோட அம்மா அவசர அவசரமா இல்லை இல்லை சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம், அதான் பார்த்தாச்சு இல்லை நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமா ஓடிடுவாங்க. முத்து இவங்க யாரு இவங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்து சொல்லுவான், இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்களுக்குன்னு சொன்னப்ப இவங்க எங்களுக்கு நெருங்கின சொந்தம், நான் சொன்னல என் தம்பி ஒய்ஃபு, அவங்க பையன் தான் கிறிஷு, என் தம்பி பிள்ளை தான் கிறிஷு, இவங்க அம்மா 3 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது நாங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டோம்ப்பா, அந்த பாவம் தான் எங்களை விடாம துரத்துதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முத்துக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே எல்லாரும் பாண்டிச்சேரி போயிட்டு வருவாங்க. எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. ரோகிணி பர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. ஸ்ருதி ஆப்ரிகான் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு போது முத்து வந்துருவான். முத்து வந்துட்டு சொல்லுவான், மீனாக்கும் கால் பண்றேன், நான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு கிறிஷை பார்த்தது அவனை பத்தின எல்லாமே சொல்லுவான். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே ஷாக் ஆவாங்க. கிறிஷ் பின்னாடி இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டவொடனே ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் எல்லாரும் கிளம்பினோடனே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுவா, நீ யாருக்கும் தெரியாம இன்னைக்கு கூட்டிட்டு போனல, நீ இதே தான் பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டுருவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல மீனா கிட்ட ரோகிணி நல்லா மாட்டுவா. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எபிசோட மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.